அருமையான கப்பல் மற்றும் அதிசயமான பயணம். கடற்கரையில் காற்று சுழலும் ஒரு மாலை வேளையில் ஆர்வமான சிறுவன் அருண் கரையின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தான். அலைகள் மெதுவாக மோதிய சத்தம், சூரிய அஸ்தமனத்தின் போர்க்கொடி ஒளி, முத்தாற்றின் மணமூட்டும் காற்று, அனைத்தும் அந்த பொழுதை மிகவும் இனிமையாக மாற்றியது. மணலில் ஆழமாக அள்ளிக் கொண்டிருந்தபோது கையில் திடீர் எனக் கடித்தது. மணலை தூக்கியவுடன் ஒரு சிறிய மின்சுடர் கொள்ளும் சாவியை கண்டான். அந்த சாவி மெதுவாக ஒளிவிட்டது, மேலும் அது அருணை ஏதோ விசித்திரமானதற்கு அழைப்பது போல தோன்றியது. தனது உள்ளுணர்வை நம்பி அருண் கடலோரத்தில் மேலும் சில அடிகள் சென்றான். அங்கு மரங்களால் மறைக்கப்பட்ட ஒரு பழமையான கப்பலைக் கண்டான். அது சாதாரண கப்பல் அல்ல, தங்க காந்தியத்தில் பிரகாசித்து நட்சத்திர பொடியாக மின்னும் திரைகளுடன் இருந்தது. அதன் பக்கத்தில் கனவு கொள்முதல் அதிசய கப்பல் என்று எழுதப்பட்டிருந்தது. சவாலுக்கு அழைப்பு. அருண் கப்பலின் மீது காலடி வைக்கவுடன் அது திடீரென்று உயிர்ப்புடன் துளிர்த்து எழுந்தது. மர அடுக்குகள் ஒளிவிட்டது, திரைகள் காற்றில் அசைந்தது, மேலும் கப்பல் இனிமையான குரலில் பேசியது. வரவேற்கிறேன், சிறு கனவு கலைஞரே. எங்கே செல்ல விரும்புகிறாய்? ஆச்சரியமும் ஆர்வமும் கலந்த அருண் மெதுவாக, மூன்றாவது உலக அதிசயங்களை காண விரும்புகிறேன் என்று கூறினான். உடனே கப்பல் மெதுவாக வானத்தில் மிதந்து அதிசய பயணத்தை தொடங்கியது. முதல் நிறுத்தம், முடிவில்லா சிரிப்பு தீவு. கப்பல் பிரகாசமான நீல கடல்களை கடந்து ஒரு வண்ணமயமான தீவில் தரையிறங்கியது. அங்கு மெகா லாலிபாப் மரங்கள் காற்றில் ஆடின, மேலும் மலர்கள் இனிப்பு வாசத்துடன் மலர்ந்தன. குழந்தைகள் தங்களுக்கென்று பெரிய பெரிய புது பொம்மைகளை கையில் பிடித்துக் கொண்டு விளையாடினர். அந்த தீவில் ஒருபோதும் சோகமே இல்லை, எல்லா இடங்களும் சிரிப்பால் மின்னியது. அருணின் அருகே வந்த ஒரு பழமையான வால்பாரா இதமாக கூறியது, மகிழ்ச்சி என்பது உன்னிடம் இருப்பதில் அல்ல, அதை மற்றவர்களுடன் பகிர்வதில்தான் மகிழ்ச்சி மிகுந்து கிடைக்கும். அருண் குழந்தைகளுடன் சிரித்து விளையாடி தன் மனதில் சுறுசுறுப்பையும் மகிழ்ச்சியையும் பெற்றான். இரண்டாவது நிறுத்தம், நீருக்கடல் அரசு. அடுத்ததாக கப்பல் மெதுவாக கடலுக்குள் இறங்கியது. அதன் திரைகள் ஒளிரும் மீன்கள் போன்ற வடிவத்தை எடுத்து மிதந்தது. அருண் வண்ணமயமான பவளப்பாறைகளை, கூட்டமாக பறக்கும் மீன்களை, மேலும் ஒளிரும் முத்து போன்ற நீருக்கடல் உலகத்தை மேய்ச்சிலிர்த்து கண்டான். அருணின் அருகே வந்த ஒரு நட்பு சார்ந்த கடற்பாம்பு இதமாக கூறியது, கடலில் இருக்கும் ஒவ்வொரு துளியும் முக்கியமானது, அதுபோல் ஒவ்வொரு சிறு உதவியும் உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டதையு. அருண் கடலில் குப்பைகள் அகற்றி உயிரினங்களை பாதுகாத்தான். அதற்கு நன்றி தெரிவித்து கடலின் உயிரினங்கள் அவனுக்கு மின்சுடர் கொள்ளும் முத்திரை பரிசளித்தன. மூன்றாவது நிறுத்தம், முடிவில்லா கனவுகளின் வானம். கப்பல் மீண்டும் காற்றில் பறந்து நட்சத்திரங்களால் நிரம்பிய வானத்தில் சென்றது. அங்கு பளபளக்கும் ஒளிரும் கருவிகள் ஒவ்வொன்றும் சிதறியிருந்தன. ஒவ்வொரு கருவியிலும் உலகின் அற்புதமான கனவுகள் மறைந்து இருந்தன. அருண் ஒரு கருவியைத் தொட, அது ஒரு சிறுமியின் கனவாகும், ஓவியராக வேண்டும் என்ற அவளின் ஆசையை பற்றி சொல்லியது. நட்சத்திரங்கள் மெதுவாக அருணிடம் சொன்னது, கனவுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, ஆனால் அவற்றை நனவாக்க நம்பிக்கையும் செயல்திறனும் தேவை. உன் கனவுகளை ஒருபோதும் விட்டுவிடாதேயு. அருண் தனது கனவுகளை நனவாக்க உறுதியேற்றுக் கொண்டான். வீட்டிற்குத் திரும்புதல். கப்பல் மீண்டும் அருணை கடற்கரையில் இறக்கும்போது அது கடைசியாக கூறியது, நினைவில் கொள், வாழ்க்கைதான் மிகப்பெரிய சாகசமாகும். மகிழ்ச்சியை பகிர்ந்து, மனமுள்ளவர்களுக்கு உதவி செய்து, உன் கனவுகளைத் தொடர்ந்து நம்பி செயல்படுங்கள். கப்பல் மெதுவாக மணலில் இறங்கி அருணின் கையில் இருந்த மின்சுடர் சாவி மறைந்தது. கனவு கொள்முதல் கப்பல் வானத்தில் மறைந்தது, ஆனால் அருணின் மனதில் மறக்க முடியாத நினைவுகளை உருவாக்கியது. கதை முத்திரை. மகிழ்ச்சி மற்றவர்களுடன் பகிர்வதில் கிடைக்கும் அன்பு உலகை மாற்றும், மேலும் கனவுகள் வாழ்க்கையை அர்த்தமிக்கதாக்கும். ஒவ்வொரு பயணமும், அது பெரியதோ சிறியதோ, நம்மை வடிவமைக்கும் பாடங்களை கொண்டுள்ளது. வாழ்க்கைதான் ஒரு மாயமான பயணம்,
அதை ஆர்வத்துடன் அனுபவிக்க வேண்டும்.